Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். May 2024 எக்ஸாமினேஷன் கமிங் 19th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோல வந்து எக்ஸாம்க்கு வந்து எப்படி சிம்பிளா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான புக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னும் சில பேருக்கு வந்து புக்ஸ் வந்து அனுப்பாமல் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் வெப்சைட்டில் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது நேற்று வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். அது போல் இருந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் இருக்கீங்கன்னா நீங்கள் நேராக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு புக்ஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது புக்ஸ் இல்லைனா வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸை வந்து செக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து 5 எக்ஸாம் இருக்குன்னா 5 எக்ஸாமோட சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எத்தனை யூனிட்ஸில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஒர்க் பண்ணுறதுனால ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டைம் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்தாலே நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே புக்ஸில் நிறைய பேஜஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓல்டு ப்ரீவியஸ் கொஷினை வந்து எப்படி எடுக்கிறது நேற்று வந்து டெமோ வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க நல்லா வந்து சம்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் மார்க் இருக்குது, அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபைனல் ஆன்சர் வரலனாலும் பரவாயில்ல, ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதே போல் மேக்ஸ் அக்கௌண்ட்ஸில் தியரி கொஷின்ஸும் வரும். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா தியரியிலுமே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புக்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் சிலபஸை செக் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா புக் ஃபுல்லாக ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை டைம் இருக்குது, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கான்செப்ட் அண்ட் ஹெட்டிங்கை மட்டும் மைண்டில் நல்லா ஏற்றிட்டே வாங்க. ஸோ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா அது இந்த கான்செப்ட் தான் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஹெட்டிங்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக நிறைய ஆன்சர்ஸ் வந்து எழுதி வைக்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் பேப்பர் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு லிபரலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேப்பரில் வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக எழுதியிருந்தால் கூட போதும். ஸோ ஹெட்லைன்ஸ், கான்செப்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்கள் ஓன் வேர்டிங்ஸில் எழுதுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நல்ல மார்க்ஸே வரும். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் கேட்பாங்க, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ 10 மார்க்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதுகிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல் பிட் கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 மார்க்குக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அந்த கொஷின் வந்து ஆனால் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க ப்ரீஃபாக அப்படின்னா அதை நீங்கள் நல்லா ப்ரீஃபாக எழுதுறதுக்கு வந்து தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்செப்ட் அண்ட் ஹெட்டிங்கை வந்து இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். தெரி பேப்பர் இருக்கவங்க நீங்கள் உங்கள் ஓன் வேர்டிங்ஸில் கூட எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு சிம்பிள் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறேன். எக்ஸாம் ப்ரெசன்டேஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா 10 மார்க் எவ்வளோ பேஜ் எழுதணும், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறேன். ஃப்ரண்ட் பேஜுக்கும் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.